யோ யானை தம்பி, ஏற்கனவே பஸ் ஃபுல்லு. நீ ஏறினா டயர் பஞ்சர் ஆகிடுயா? சரி சரி உள்ள போ. ஆனா ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் எடுக்கணும். யோ புலி, காலையிலே 500 ரூபாய் நீட்ற, 5 ரூபாய் டிக்கெட் எங்க சில்லற இல்ல. பேசாம ஓடி போய் கடையில மாத்திட்டு வா. நீ ஓடுற வேகத்துக்கு 2 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாமே. ஏமா உன் பவுச் உள்ள யார் எட்டி பாக்குறது? உன் பையனா சின்ன பையனா இருந்தாலும் ஹாஃப் டிக்கெட் எடுக்கணும். உள்ள மறைச்சு வச்சா தெரியாதுன்னு நினைச்சியா? டிக்கெட் எடுமா. ஏய் அனில் குஞ்சே, நீ ஜன்னல் கம்பி மேல உட்காந்துக்கோ. அவன சீட்ல உட்கார விடு. சும்மா கீச் கீச்னு கத்திக்கிட்டு கசி போட்டா பஸ்ஸே உனக்கு சொந்தமாயிடுமா? யோ முயலே, உனக்கு சாய வேற ஆளே கிடைக்கலையா? அவன் நடமாடுற கள்ளிச்செடி மாதிரி இருக்கான். அந்த முள்ளு மேல சாஞ்சிட்டு கத்துற. பேசாம கம்பி மேல தலைய வச்சு தூங்கு. யோ வாஸ்ட்ரிச்சு, தலைய சீட்டுக்குள்ள விட்டா மட்டும் நீ தெரிய மாட்டியா? உடம்பு முழுக்க வெள்ள தான் இருக்கு. ஃபைன் கட்டாம தப்பிக்க முடியாது. மரியாதையா தலைய வெளியேடு. தம்பி டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஓரங்கட்டியா? யோ ஒட்டகம், பாலவனத்துல நடக்கிறப்பலாம் வாந்தி வராது. பஸ்ல ஏறினா மட்டும் வருதா? என் உயிரை வாங்குறதுனே வருவீங்களாடா? யோ இது டவுன் பஸ்யா, உன் ஏரியா இல்ல. ஒவ்வொரு கம்பத்துக்கு நிப்பாட்ட முடியாது. கம்பத்தை பார்த்தாலே கால் பரபரக்குதா உனக்கு? எவன்டா இந்த வேலைய பண்ணுது? இந்த நாத்த நாறுது. யோ பண்ணி, நீ தானே சாப்பிட்டது சரியில்லைன்னா நடந்து வாயேன். பஸ்ஸுக்குள்ள ஏன் இப்படி உயிர் வேடி தாக்குதல் நடத்துற? ஹலோ, இது பப்ளிக் பஸ், பார்க் கிடையாது. ரொமான்ஸ் பண்ற வேலைலாம் வேற எங்க வச்சுக்கோங்க. நீங்க கிஸ் அடிக்கிறதுக்கு எங்க பஸ் தான் கிடைச்சா? ஒரு வழியா எல்லாரும் பஸ்ல இருந்து இறக்கிட்டாச்சு.